ஹாய் பாட்டு ஃபோட்டோ வருஷம் முடிய போகுது. உங்களுக்கு என்னாச்சும் ஒரு நேச்சுரலோட ஒரு வெக்கேஷனை வந்து நீங்கள் இது கொண்டாடணுன்னா அந்த நியூ இயர்க்கு வந்து நீங்கள் இந்த பெக்கன் ஹாட் ஸ்ப்ரிங் ரிசார்ட்னு ஒன்று இருக்குது, இந்த கர்லிங் கிட்ட தான். ஸோ நாங்கள் அதை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் போகிறேன். இப்போ நம்ம நிரஞ்சன் தான் அதை கைட் பண்ணுவார். So hello guys, now this is the lobby. I think so, this is the lobby. There are some beautiful horses here where we can ride. I think 20 ringgit per ride. Maybe we can try later. And now we are waiting for buggy. So guys, the buggy is here. Now we are getting on the buggy. We are gonna keep our stuff and just get on the buggy. இந்த வருஷம் கடைசி வரப்போகுது. ஸோ நல்ல வெக்கேஷன் ஃபேமிலியோட போயிட்டு ரொம்ப நேச்சரோட இருக்கணும்னு நினச்சா இந்த இடம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து எனக்கு வந்து கைடே வந்து பிள்ளைங்க பேசுவாங்க பாருங்க. So today we are here at Beacon Resort. So our first agenda would be going to a jungle trekking. Yes. We are gonna enter this way to go to the jungle. Like. Yeah, we are very excited and we are getting ready. So come along with us. Yeah. Can you show me? Come, Niranjan. We can do it. Come. அந்த படம் அக்கா வருவாங்க ட்ரெயின் கட்டிடுவாங்க. You wait for a while. I don't think I can make it, guys. Stay there for one night. The dancing will put it. Niranjan. Come faster. Hey guys, now we already made it half of the jungle trekking. Now we are at the hillside or something like that, as you can see. So we are taking 5-minute breaks here, 5 minutes break here, and then we are gonna go back in the same way how we came lah. So I'll update you guys after the hike. Bye. ரொம்ப நாளாக ஆக்டிவிட்டி எதுவும் செய்யாதனால எல்லாம் ரொம்ப அசந்து போயிட்டாங்க. ஸோ எல்லாம் பாதி வழியை முடிச்சுட்டு இப்போ பாதியை கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து எத்தனை டீப் வேணுமாலும் போகலாம். நாங்கள் போய் செக்இன் பண்ணோன்னே ஒரு டீப்பு போனோம். தென் த நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு டீப் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் கண்டிப்பாக போங்க. நம்ம பாட்டு ஃபுட்டு ஃபேமிலி நினைக்கிற அளவுக்கு இருக்கும். Hey guys, now we already entered the forest. Now we are trekking the route. I'll see you at the end of the trek. Peace. போயிட்டு எப்படி போற வழி குறுக்கு பாதல்ல என்ன இருக்கும் സാഗരാഗങ്ങളേറ്റു പാടുന്നു ഭൂമിയും വാനവും സാക്ഷിയായി ഭാവുകങ്ങളേകുന്നു ശ്യാമമേഘങ്ങളും പാവിഴമഴയേ നീ പെയ്യുമോ ഇന്നിവളെ നീ മൂടുമോ വെൺപനിമതി ഇവളിലെ മലരുളി അഴകിലെ നാളങ്ങളിൽ എൻ കനവുകൾ വിതറിയ താരകങ്ങളെ കാണുവാൻ കാത്തു 1 hour of jungle trekking and we came back to the place where we started. It's quite exhausting, but it was so fun. So I'll keep updating you guys with different attractions. Peace for now. Is the reception. So this whole hotel is like Santorini, Greece oriented hotel. So as you can see, it looks like that. Looks promising. I would say என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்த முடியும். நீ வர வேணாம். Look at that, guys.
its door. So like there is one toilet and one shower, and there is another toilet and another shower. Whoa, and there is bathtub, but அங்கே வந்து ரூமுங்க வந்து ஹோட்டலுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபேமிலிக்கு, அப்புறம் வந்து அந்த கேம்பிங் ஸ்டைலில் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லாம் அவங்க இடத்தெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நான் எப்படி ஷூட் பண்ணுவேன்னு தெரியும். அப்படி ஷூட் பண்ணி இந்த இடம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போங்க. இந்த வருஷம் அந்த ஆப்பில் போய்ட்டு தேடி பாருங்கள், கிடைக்கும். இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 100% ஃபுல்லாக அந்த நேச்சர். யாருக்கு அந்த நேச்சர் பிடிக்குமோ கண்டிப்பாக அங்கே போங்க. உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பாஸாக போய்ட்டு வரலாம். ரொம்ப தூரமும் இல்லை. கிளான்லேருந்து போனால் அந்த கர்லிங், எக்ஸாக்ட்லி அந்த கர்லிங் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். அது ஏற்கனவே நல்லா காடு மேடு உள்ள ஏரியா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஒரு ஓடை போகும், அதில் குளிக்கலாம். ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நம்பி போகலாம். இங்கே ரொம்ப அந்த பேக்கி சர்வீஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் நேச்சரில். இப்போ நாங்கள் எல்லாம் அந்த கும்போல் பண்ணி இருக்கிறது வந்து அங்கேருந்து பேக்கி சர்வீஸ்லேருந்து வந்து இங்கே இறங்கிட்டோம். அந்த ஹைக்கிங் போகிற இடம். ஸோ அங்கே வந்து இறங்கினோன்னே அவங்க லோக்கல் கைடு இருப்பாங்க. அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அந்த கிராஸ் ஸ்லைடிங் சொல்லுவாங்க. மேலே ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க, அது அப்படியே வலிக்கிக்கிட்டே வரும். அங்கே ரொம்ப நேச்சுரலாக தான் எல்லாம் ரொம்ப திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சக்தி வந்து ஒண்டிமா வர முடியாதனால கைட் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் தான் சொல்லலை, நம்ம சின்ன பிள்ளைங்களை வளர்க்கணுன்னா நம்மளும் மாறிடணும். அந்தமாரி அப்பப்போ அவதாரம் நம்மளும் மாற்றிக்க வேண்டிதான். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். சோஃபா நல்ல ஆதரவு கிடைக்கிது திறந்த கொஞ்ச நாளிலே. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். இப்போ சத்தம் வரும் பாருங்க பின்னாடி. எல்லாமே என் வீட்டு ஆளுங்க தான். எங்களை வச்சு செய்கிறதுக்கு இவங்க தான் வருவாங்க. வெளியிலேருந்து ஆள் வர தேவையில்லை. எனக்கு இப்போ என்ன பழி வாங்குறதுக்கு என் வீட்டில் உள்ளவங்களே போதும். ஆக்சுவலி நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்களா, அது ஒரு காடு மாரி இருக்கும். உள்ளே போயிட்டால் திருப்பி ராத்திரி வெளியாகிறதுனால கஷ்டம் தான். ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். ஸோ அதனால அங்கேயே வந்து டீ பிரேக், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியாகவே நீங்கள் தேவையில்லை. பூந்துட்டிங்களா அங்கேயே எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் டே வெளியானா போதும். சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே மசாஜ்லாம் வேறு இருக்குது. அங்கே மெயினாக என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, அந்த ஜப்பனீஸ் ஸ்டைலில் வந்து அந்த ரொம்ப நல்லா வாசமாக வர அந்த ஆயிலுங்க அவங்க சொந்த ப்ராடக்ட் தான் அவங்க அதில் விற்பாங்க. விற்றது இல்லாமல் நம்ம மசாஜ் அங்கே உள்ள சர்வீஸ்லாம் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போங்க. அப்புறம் அங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அங்கே சுடு தண்ணி அங்கேயே அதுவும் நேச்சுரலாக வருது. அப்போ இந்த ஆற்றுல குளிக்கிறோம்ல, அந்த பக்கத்து போனோமா அந்த ஹாட் ஸ்ப்ரிங் சுடு தண்ணி அது இருந்துச்சு. அப்புறம் இதில் குளித்தாங்க. அப்புறம் நைட்டு இது மசாஜ் எடுத்தோம். அப்புறம் ஸ்பா இருக்குது, உள்ளேயே ஸ்பா இருக்குது. அது பயங்கரமான ஸ்பா. அப்புறம் மினி அனிமல் ஃபார்ம் இருக்குது. நல்ல ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. கண்டிப்பாக போங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு சூப்பராக வரும். இது வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் போனதுனால எனக்கு ரொம்ப அந்த வீடியோ கிடைக்க மாட்டுது. கிடைச்சா நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் அந்த ஸ்பா அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே எடுத்தோம். கிடைக்கல. நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் தேடி பாருங்கள். உங்களுக்கு இதோட அழகான ஃபோட்டோ பிக்சர்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப
நல்லா இருப்படா போடா உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஓ டைம் ஆயி போச்சு மேட்டர் ஓவர்